ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜும் சூர்யாவும் சேர்ந்து செஞ்ச சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா 44 இது கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ண, சூர்யா அவர்கள் நடிக்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜோதிகா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சூர்யா அவர்கள் நேருக்கு நேர் படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாகி அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியவர் தான் ஆக்டர் சூர்யா. சூர்யா ஒரு நல்ல ஆக்டருங்கிறத தாண்டியும் ஒரு நல்ல மனிதர்னு கூட சொல்லலாம். தன்னுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய பேருக்கு கல்வி கொடுத்திருக்காரு. அதனாலேயே அவருடைய ரசிகர்கள் காலரை தூக்கிக்கிட்டு சொல்லலாம், நான் சூர்யா ரசிகன் அப்படின்னு. இருந்தாலுமே சூர்யா ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகவும் ரொம்ப சோகமாகவும் அமைஞ்சது தான் கடந்த ஒரு 10 வருஷமா சூர்யாவுக்கு வெற்றி படம் எதுவுமே வரல. கடைசியா ஹரி டைரக்ஷன்ல வந்த சிங்கம் சீரிஸ் அவருக்கு நல்ல வெற்றியை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு ஒரு வெற்றி படம் கூட அவரால் கொடுக்க முடியலன்னு சொல்லலாம். கொரோனா காலகட்டத்தில் வெளியான சூரரை போற்று மற்றும் ஜெய் பீம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் அது திரையில ரிலீஸ் ஆகாதது ரசிகர்கள் மத்தியில பெரும் வருத்தத்தையே அடைய செஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த 2 படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதனாலேயே சூர்யாவை ஓடிடி ஸ்டார்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சில வருஷம் கழிச்சு சூர்யா அவர்களுக்கு தியேட்டர்ல பெரிய எதிர்பார்ப்புல வந்த படம் தான் பாண்டியராஜ் இயக்கத்துல வந்த எதற்கும் துணிந்தவன். இந்த படமும் வசூல் ரீதியா 100 கோடியை கடந்திருந்தாலும் ரீதியாக மிக்சடு ரிவ்யூஸ் தான் வாங்குச்சுன்னு சொல்லலாம். அவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கிற அந்த வெற்றியை அவரால் தர முடியல. அதன் பிறகு விக்ரம் படத்துல கமல்ஹாசனுக்கு வில்லனாக ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்தாரு. என்ன நினைச்சு அந்த கேரக்டர் பண்ணாரோ என்னவோ, அந்த விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இந்த ரோலக்ஸ் கேரக்டர் ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். அதன் பிறகு கடைசியா வந்த படம் தான் சூர்யாவையும் சூர்யா ரசிகர்களையும் காவு வாங்கிய கங்குவா. மிகப்பெரிய பட்ஜெட்ல 10 லாங்குவேஜ்ல 10,000 தியேட்டருக்கும் மேல ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா 1000 கோடியெல்லாம் தாண்டி 2000 கோடிக்கு மேல இந்த படத்தோட வசூல் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் தான் நம்ம சிவாவாச்சே. அங்க தலையை தரமட்டமா ஆக்கிட்டு ரஜினியை நடுத்தருவில் நிறுத்திட்டு இப்போ சூர்யாவை சுத்தல்ல விட்டாரு. படம் 200 கோடியை கூட தாண்ட முடியாம முக்குது. படம் வெற்றியை தாண்டி தோல்வியை தாண்டியும் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. படம் ரிலீஸ் ஆன பிறகும் எடிட்டிங் பண்ணப்பட்ட படம்னு ஒரே பெருமை கங்குவாவையே சேரும். தோல்விக்கு அப்புறம் சூர்யா நடிக்கிற அடுத்த படத்துக்கு யாரு டைரக்டர்னு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போதான் சூர்யா கூட இணைஞ்சு கார்த்திக் சுப்புராஜ் வேலை பார்க்க போறாருன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியே வந்துச்சு. அதில் சூர்யாவோட கெட்டப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது இது ஒரு தரமான கேங்ஸ்டர் படமாக இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. என்னன்னா, வர 25ஆம் தேதி கிறிஸ்மஸை முன்னிட்டு சூர்யா 44 படத்தோட டைட்டில் டீசர் வெளியிட போறதா சொல்லியிருந்தாங்க. அதே சொன்ன மாதிரியே 11 மணி அளவில் டைட்டில் டீசரும் வெளியானது. டைட்டில் டீசர் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது கேங்ஸ்டர் படம் தான். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரி நார்மல் கேங்ஸ்டர் படம் இல்லை. இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் கலந்த ரெட்ரோ கேங்ஸ்டர் படம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. டைட்டில் டீசர்ல சூர்யாவோட லுக் செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. படத்தோட மூட் மட்டும் ரெட்ரோ மூட்ல இருக்க போறதில்ல, இந்த படத்தோட நேம் கூட ரெட்ரோ தான். இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு டைட்டில் டீசர் பார்க்கும்போது அப்பட்டமாவே தெரியுது. சூர்யாவோட 2 லுக்ல ஆஸ் யூஷுவல் ஆக்டிங்ல தரமாவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது சூர்யா ஃபேன்ஸ் மீட்டப்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இனிமே வருஷத்துக்கு 2 படம் கொடுக்க ட்ரை பண்றேனோ, இனிமே கேப் விட மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கனோ, ரெட்ரோ படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கனோ, இந்த படமும் சூர்யாவுக்கு ஒரு நல்ல கம்பேக்கா அமையுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.